இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். பாடலை ஆசீர்வதிங்க, சிலுவை தியானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, செய்தி வேலையை ஆசீர்வதிங்க. வருகிற ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தயவுள்ள கிருபையை பொழிந்தருளும்படியாக இதோ இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் பாடலை பாடும் பொழுதே உடைய மகிமை எங்கள் மீது தங்குவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சரி அபி வாங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த 50 நாள் சிலுவை தியான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் முதல் பாடலாக உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையின்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவரோட அன்பை எண்ணி நம்ம உள்ளம் பொங்கி அதை நம்ம உணர்ந்து பாட போகிறோம். பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பி நிறம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பி நிறம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே
தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு சிலுவை பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இதில் ஒரு வரி இருக்கு, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சிலுவை தியானம் அதில் இருக்கோம். அவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ண எல்லாரும் கூட வந்திருக்கோம். ஸோ எவ்வளோக்கு நம்மளால் தாழ்த்தி நம்மளால் ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ ஜெபிக்கணும். அவரை உயர்த்தி நம்ம பாடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இந்த பாடலை நாம் நன்றாக பாடுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீதும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதே மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதே மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே
கிருபை தருகிறார். விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பாடுவோமா? தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு
Praise the Lord. Hallelujah. சத்தங்களை உயர்த்தி ஒரு 3 முறை நாம் கர்த்தரை உயர்த்தும் விதமாக அல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வேதாகமத்தில் நாம் பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சீஷரோடு கூட அவர் அந்த பஸ்கா பண்டிகையை அவர் அனுசரித்தார். அதை எப்படி நடந்தது, பஸ்கா பண்டிகை என்றால் என்ன, அதனுடைய ஆயத்தங்கள் எப்படி செய்யப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாவதாக அவர் கிறிஸ்துவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. பெத்தானியாவிலே மரியாள் மூலமாக அவர் எண்ணெய் பூசப்பட்டு சிரசின் மீது அபிஷேகம் செய்யப்படுகிறார். மூன்றாவதாக யூதாஸ் காரியத்து வெறும் 30 அந்த வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு அவன் இயேசுவை அவன் ஒரு அடிமையின் விலைக்கு விற்கிறான். இதெல்லாம் முடிந்த பிறகு இது சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நம்ம பஸ்காவை நாம் ஆயத்தம் பண்ணணுமே என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது 7வது வசனம் 8வது வசனம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை, தன்னோடு இருந்த சீஷர்களை அழைத்து இந்த பஸ்காவிற்கான ஆயத்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையை இவர் அந்த சீஷர்களுக்கு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த சீஷர்கள் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல 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 எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்கு எதிர்த்து பேசாமல் அப்படியே நிறைவேற்றுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சுத்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த பஸ்கா பலி, இந்த பஸ்கா பண்டிகைக்கான இந்த ஆயத்தங்களை நாங்க எங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான காரியங்களை முறைப்படுத்தி சொல்கிறார். 10வது வசனத்திலே, அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்கள் போய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தங்களை நீங்க எங்க செய்யணும் அப்படின்னா, நகரத்திற்குள்ளாக நீங்கள் போங்க. நீங்க போன உடனே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பீங்க. அவனுக்கு எப்படி போங்க? பின்னாடி போங்க. அவனுக்கு முன்னாடி போக சொல்லல. அவன்கிட்ட போய் நீ எங்க போறன்னு கேட்க சொல்லல. நீங்க அவனை பார்த்த உடனே அவன்கிட்ட எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. அவனுக்கு பின்பாக நீங்கள் செல்ல வேண்டும். இது ஆண்டவர்கிட்ட ஒரு வேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நாங்க செய்யறது, இதை எப்படி நீங்க சும்மா உள்ள போக சொல்றீங்க, போன உடனே ஒரு மனுஷன் எதிர்படுவாங்கிறீங்க, அவனுக்கு பின்னாடி நாங்க எப்படி போறதுன்னு சொல்லி. ஆனா அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்துல எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆவியானவர் நம் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைக்கு நாம் அப்படியே செவிசாய்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பொறுத்து எடுக்க போறீங்க? இன்னைக்கு பல வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். நாங்கள் இங்கிருந்து தேவ சமூகத்திலே உங்களுக்கு மன்னாவை கொடுக்கலாம். ஆண்டவர் எங்கள் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நீங்க எந்த ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாம அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே எதுவுமே அவங்க அது ஆண்டவர் சொன்ன உடனே எந்த ஒரு ஆண்டவருக்கு கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படிந்து போறாங்க. எப்படி அங்க 11ஆம் வசனத்துல போட்டிருக்குன்னா, அந்த வீட்டு எஜமானியை நோக்கி அவனுக்கு பின்பாக போய் அவன் போகும் வீட்டிற்குள் போய், அங்க யார் இருப்பா? அந்த வீட்டு எஜமான் இருப்பான். அந்த எஜமான்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி போதகர் ஆயத்தப்படுத்த சொன்னாருன்னு சொல்லும் பொழுது அவன் உங்களுக்கு ஒரு மேல் வீட்டு அறையை காண்பிப்பான். அங்க கம்பளம் முதலானவைகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கும், அங்கே எனக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். பெரிய ஆண்டவர், மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். என் அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அவர்
எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். நம்ம நினைக்கலாம், எப்படி ஆண்டவரே நான் உம்மை தேடி வர்றேன், எனக்கு எப்போ இது நடக்கும்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் அதை கேள்விப்படுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு இவங்க கீழ்ப்படியாம இருந்திருந்தாங்கன்னா, இந்த 2 சீஷர்களும் இவங்க ஊருக்குள்ள போய் தொலாவி என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ள போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நிமித்தமாக அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையை பார்த்தார்கள். ஆமென். என் அன்பு பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வசனங்களுக்கு நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாய் நீங்கள் அப்படியே நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு நிறுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சீஷர்கள் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக அந்த இடத்தை போய் அவர்கள் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சரி, எத்தனை வசனம், எத்தனை டைம் கேட்ட வசனம் தானே, இந்த வாக்குத்தத்தம் தானே, எத்தனையோ முறை கேட்டனே, ஆனாலும் எனக்கு நடக்கலையே, இந்த வசனம் தானே, பலமுறை நானே கேட்டிருக்கிறேனே, நானே எத்தனையோ பேருக்கு அனுப்பியிருக்கிறேனேன்னு சொல்லி அல்ல. ஒரு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு வசனம் வரலாம், கலங்காதே திகையாதேன்னு வரும் பொழுது அதை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஆமென். அந்த வசனம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். அந்த சீஷர்கள் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக அந்த சீஷர்களுக்கு அந்த இடம் அது காண்பிக்கப்பட்டது. இன்று ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்காக குறித்த திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்படியே நாம் கடைபிடிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் நிச்சயமாகவே அதை நாம் பார்ப்போம். இந்த பஸ்கா என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் a பஸ்கா அப்படின்னா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பஸ்கா என்றால் என்ன சொல்லுங்க. யாராவது வேதத்தை நல்லா வாசிச்சவங்க டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பஸ்கா பண்டிகை அப்படின்னா என்ன பண்டிகை சொல்லுங்க பார்ப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, நினைவு கூறுதலின் பண்டிகை, நினைவூட்டலின் பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை எப்படின்னா என்ன அப்படின்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும்படி அங்கே எகிப்தில் உள்ள அந்த நாட்டு ஜனங்களுக்கு, அந்த அரசர்களுக்கு, அந்த மன்னனுக்கு ஆண்டவர் பெரிய வாதைகளை இந்த தேசத்திலே அனுப்புகிறார். 9 வாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறார். 9 வாதைக்கு என்ன பண்ணல, அவன் மனசு இறங்கவே இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடவே இல்லை. அவனுடைய இருதயம் அவ்வளவு கடினப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இங்க நம்ம பார்க்கும் பொழுது 10ஆவதாக ஒரு வாதையை ஆண்டவர் அனுப்புகிறார். என்ன வாதை அது? 10ஆவதாக கொடுத்த வாதை சொல்லுங்க பார்ப்போம். தலைப்பிள்ளை, சத்தமா சொல்லுங்க. இந்த தலைப்பிள்ளை சங்காரம். இதை கொடுத்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு, 9 வாதைகளுக்கும் பயப்படாத ஒரு அரசன், அவ்வளவு இருதயம் கடினமாக இருந்த அரசன், இந்த 10ஆவது வாதையை பார்த்த உடனே பெரிய கையெழுத்து கும்பிட்டான். தயவு செய்து என்ன பண்ணிருங்க, என் நாட்டை விட்டு போயிருங்க. வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பிள்ளை, முதல் பிறந்த பிள்ளை மாத்திரம் இல்லை, ஆடு மாடு கொண்டு செத்து போயிட்டெல்லாம். இவங்க கூட கொஞ்சம் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் நம்மளே ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. உங்கள் ஆண்டவர் ரொம்ப பெரிய ஆண்டவர், நீங்கள் என்ன பண்ணிடுங்க, என் தேசத்தை விட்டு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி ஒரு விடுதலையை அங்கே அவனை அறிவிக்கிறான். அந்த விடுதலையின் நினைவு கூறுதலின்தாக தான் இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுப்பார். என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை உங்கள் குடும்பத்தில் இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். 1 வயது நிரம்பின ஒரு ஆட்டை நீங்கள் எடுத்து அந்த ஆட்டை நீங்கள் வெட்டி அதனுடைய இரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டினுடைய நிலை கால்களிலே, மேல் சட்டத்திலையும் நிலை கால்களில் என்ன பண்ணணும்? நீங்க பூசணும். இதை பூசும் பொழுது சங்கார தூதன் அந்த இரவு வந்த உடனே வருவான். இந்த இரத்தத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டான், உள்ள அவன் வராம உங்க வீட்டை விட்டு விலகி போயிடுவான்.
இதுதான் இந்த பஸ்கா பண்டிகை. ஹல்லேலூயா. இதை இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா பாஸ் ஓவர் அப்படிம்போம். அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போகிறது இங்கிலீஷில் அழகாக இதை நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் வீட்டில் சரீரமாகிய உங்களுடைய சரீரத்தில் காணப்படும் பொழுது சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஆமேன். ஒருவேளை உங்கள் மீது ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் மேல் தெளிக்கப்படணும். ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் சரீரத்தில், உங்கள் வீட்டில், உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கும் பொழுது சங்கார தூதன் வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை அவன் கொடுத்தாலும் உங்களுக்கு மரணம் நேரிடவே இடாது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அந்த பஸ்காக்கான ஆயத்தங்கள் இதை நினைவு கூறும் வண்ணமாக தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பண்டிகை என்ன பண்ணணும், நீங்க ஆசரிக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். எனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பஸ்கா பண்டிகையை பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த தேவனுடைய ஞானத்தின்படி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பஸ்காவை நீங்கள் ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி தான் ஆண்டவர் காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலே அவர் இருக்கும் வரைக்கும் அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. அப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்களாம், அப்போ இந்த பஸ்கா பண்டிகை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இது சில விதிமுறைகள் இருக்கிறது. கரெக்டா எத்தனை மணிக்கு இந்த ஆட்டுக்குட்டியை கொல்லணும் அப்படின்னா 3 மணிக்கு அந்த ஆடை என்ன பண்ணணும், கொல்லணும். 3 மணி டு அந்த 4 மணிக்குள்ள அதனுடைய ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த நிலைக்கால்கள் எல்லாத்திலையும் பூசி அந்த ஆடை என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள கொண்டு போய் அதனுடைய எலும்புகள் முறிக்கப்படாமல் தீயில் அப்படியே சுட்டு, அப்படியே என்ன பண்ணணும், தீயினால சுட்டு அதை சாப்பிட்டு நைட்டு எதுவுமே மிச்சம் வைக்க கூடாது. மீதி இருந்ததுன்னா உடனே அதை என்ன பண்ணிடணும், அதை எரிச்சு அதை சாம்பலாக்கிடணும். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு நியதி. இதையே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கரெக்ட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பஸ்கா பண்டிகை, அதே பஸ்கா பண்டிகை ஆண்டவர் கரெக்டா அனுசரித்தார். நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் எப்படி புதிய உடன்படிக்கையாக இதை மாற்றினார் என்று நாளை தினத்திலே நாம் தியானிப்போம். என் அன்பு பிரியமானவர்களே, இன்று ஆவியானவருடைய இரத்தம் உங்கள் மீது இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் ஆண்டவருடைய இரத்தத்திற்குள்ளாக நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கிறீர்கள். அப்ப அந்த இரத்தம் உங்கள் சரீரத்தில் காணப்படும் பொழுது எந்த பலகீனம் உங்களை வந்தாலுமே அந்த பலகீனம் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் அதை விட வல்லமையுடைய இரத்தம் உங்கள் சரீரத்தில் இருக்கிறது. ஆமேன். அந்த ஒரு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது எவ்வளவு பெரிய பலகீனங்கள் உங்களை தாக்கினாலும் அந்த பலகீனங்கள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் தான் அந்த பலகீனங்களை மேற்கொள்வீர்கள். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பண நெருக்கடிகள் வந்தாலும் இந்த சங்கார தூதன், இந்த பிசாசான எப்படி உங்களுடைய வாழ்க்கையை தொந்தரவு கொடுத்தாலும் நீங்கள் தான் அவனை மேற்கொள்வீர்கள். அவன் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள மாட்டான். ஆமென். ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்தது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தார். மரணம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது 2 வீட்லயும் மரணம் நடந்தது. அங்கே யாரு செத்து போனா? எகிப்து ஜனங்கள் வீட்டில் யார் செத்து போனா? அவங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் செத்து போச்சு, ஆடு மாடு செத்து போச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலையும் மரணம் நடந்தது. அங்கே யார் செத்து போனா? ஆட்டுக்குட்டியானவர் இறந்து போனார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் அங்கே மரணித்தது. அந்த இரத்தம் இந்த நிலைக்கால்களில் பூசின உடனே நான் நினைச்சு பார்த்தேன், ஆட்டுக்குட்டி இரத்தத்துக்கு எப்படி இந்த சங்கார தூதன் விலகி போயிருப்பான்? அப்ப யோசிச்சேன், அது அப்பமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சங்கார தூதன் வந்து நிற்கும் பொழுது அங்கே அவன் ஆண்டவருடைய இரத்தத்தை அவன் பார்த்தான். ஆமென். ஆண்டவருடைய இரத்தத்தை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள நுழைய அவனுக்கு அதிகாரம் இல்லை. என் அன்பு பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய இரத்தம் உங்களுடைய வீட்டில், நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உங்களுடைய சரீரத்திலே ஆண்டவருடைய இரத்தம் இருக்குமே ஆனால் ஒரு சங்கார தூதன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாது. ஆமென். ஒருவேளை அதை மீறி உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை செய்திருப்பானால் இந்த நேரத்தில் அவனை கட்டி நீங்கள் நிர்மூலமாக்கி ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அவன் கிரியைகள் அற்று போகும், அது செயல் இழந்து போகும். ஆமென். அதனால தான் சொல்றோம், திருவிருந்து எடுங்க, கர்த்தருடைய அப்பத்தை நீங்க சாப்பிடுங்க. அவர் சொல்லியிருக்கிறார் லூக்கால, நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடுவது, அவரை ஆராதிப்பது, அவருடைய பந்தியிலே பங்கு பெறுவது, அவரை நான் நினைவு
நினைவு கூறுகிறோம். ஆமென். இன்றைய அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது போதாது, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய திரு சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது, அவருக்குள்ளாக உங்களுக்குள்ளாக அவருடைய இரத்தமும் மாமிசமும் இருக்கிறது. ஆமென். ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக மாற்றி நித்திய ஜீவனை உங்களுக்கு அவர் தருவார். ஹல்லேலூயா. எகிப்தில் உள்ள ஜனங்கள், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைகள் இருந்திருக்கும், ஒரு குற்றங்கள் இருந்திருக்கும், ஒரு பாவ காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கல. அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவன் உள்ளே போகவில்லை. ஆமென். இன்று நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். இன்று நம்முடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறார், அவரை உயர்த்த வைத்திருக்கிறார்னா இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால கர்த்தர் நமக்கு தரலங்க. ஆண்டவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றிருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுறதுனால தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். எத்தனையோ நம்மளை விட நல்ல ஜனங்கள் உண்டு. கர்த்தருக்காக அநேக கொடைகளை கொடுக்கிற ஜனங்கள், நன்கொடைகளை கொடுக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனா அவங்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்றார். இது விலையேற பெற்ற ஒரு கிருபை. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆலயத்தில் இருப்பது ஒரு விலையேற பெற்ற கிருபை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு கிருபை. இந்த மீட்பை நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பஸ்கா பலியாக தம்மை தாமே அந்த கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அந்த பஸ்கா ஆடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் பைபிளை படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம்? விருந்து செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆலயத்திலையும் நம்ம விருந்து செய்கிறோம், என்ன பண்ணுறோம்? அசனம்லாம் நம்ம நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் ஆரம்பித்து வச்ச ஒரு மெகா விருந்து இன்னைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் போயிட்டுருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஆண்டவருடைய திருவிருந்து. அல்லேலூயா. அன்று அடிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை ரத்தத்தையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்றோம். இன்னும் அவர் 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் அது கெட்டு போகுமா? இல்லை, கெட்டே போகாது. நம்ம செய்கிற உணவு கூட கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் அடித்த அந்த மெகா விருந்து, அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரத்தையும் நாம் இன்று வரை நாம் வைத்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நானே மெய்யான அப்பம், அவருடைய வார்த்தை தான் அப்பம். அவருடைய வார்த்தையை நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதை எடுக்க அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எடுக்க அதனோட டேஸ்ட் எது மாறி இருக்கா? நோ, மாறவே இல்லை. அதே போல நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எந்த நேரத்திலையும் நீங்கள் மாறாமல் உறுதியாய் அவரை பிடித்து கொள்ளும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் உள்ள போல இன்னைக்கு உங்களுடைய மேலே ஆண்டவருடைய இரத்தம் இருக்கா பிரதர், இருக்கா சிஸ்டர்? நீங்கள் கேட்டு பாருங்க. ஒருவேளை இல்லைனா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக. என்னுடைய குடும்பத்தில் போராடுகிற அந்த பொல்லாத வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். சமாதானத்தை குலைக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வாதத்தை தடை செய்கிற அந்த பொல்லாத வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். ஏதோ ஒரு நன்மைகளுக்காக நீங்க காத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த நன்மைகளை கிரியை செய்கிற அந்த பொல்லாத வல்லமை நிர்மூலமாகட்டும் சொல்லி அவருடைய இரத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதித்து இந்த நாளுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி உங்களை பலப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு தேவம். நம்ம கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஒரு நோயில்லாத வாழ்வு, சாபமில்லாத வாழ்வு வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிருபை பாராட்டி ஒரு தேவனாய் இருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தீராத பாவம்
வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகர் இயேசு வழி அவரே வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி கர்த்தரை ஆராதித்து நம் வார்த்தைகளை கேட்க போகிறோம். தீராத பாவம், தீராத வியாதி, மாறாத உந்தன் பலவீனம் எல்லாவற்றையும் கர்த்தர் கோர குருசுல சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில் உங்களுடைய வியாதியை, உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சுமந்திருக்க. ஒருவேளை நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன் ஐயா, ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, அதுவும் ஒரு பலவீனம் தான். சில நேரங்களில் சரீரத்தில் சில பலவீனங்கள் உங்களுக்கு வருது, சில வியாதிகள் நிமித்தம் பலவீனங்கள். இன்னைக்கு கர்த்தர் எல்லாம் சிலுவையில் சுமந்து இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் பாடுங்க. ஒரு புது சுகத்தை, ஒரு புது பலத்தை, ஒரு புது கிருபையை பெற்று இந்த இடத்துல இருந்து நீங்கள் போக போறீங்க. நீங்கள் வந்த வண்ணமாக போக போகிறதில்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது சுகத்தை, ஒரு புது கிருபையை வைக்க போறார். அதனால இந்த ஒரு கவியை மாத்திரம் அப்படியே நீங்கள் சொல்லி, அப்படியே தீராத பாவம் வியாதியும் மாறாத உந்தன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல நீங்கள் உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு எந்தன் பலவீனம்னு சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பலவீனமாக இருக்கிறீங்க? பலவீனத்தோடு இருக்கிறவங்க கைகளை தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் தான். அதனால் நீங்கள் அப்படியே விசுவாசத்தோடு பாடும் பொழுது தீராத பாவம் வியாதியையும் மாறாத எந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நான் குணம் அடைந்தேன் அப்படின்னு நீங்கள் பாட போகிறீங்க. ஒரு குணமாக்குதலின் அபிஷேகத்தோடு இந்த இடத்துல போக போகிறீங்க. தீராத பாவம் வியாதியையும் மாறாத எந்தன் பலவீனமும் சொல்லுங்க. தீராத பாவம் வியாதியையும் மாறாத எந்தன்
பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நான் குணமடைந்தேன். கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நான் குணமடைந்தேன். நான் குணமடைந்தேன். வருவான் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவான் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இந்த நாளுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான குணசேகரன் ஐயா கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி நம்ம அவரை வரவேற்போம். நல்ல ஒரு வார்த்தையை இன்னைக்கு இந்த வாரம் முழுவதும் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக வார்த்தைகளை வைத்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. அது மாத்திரமல்ல, சரியாக 8 மணிக்கு முடிந்த உடனே நேரம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, நீங்கள் மேலே ஆலயத்து எல்லாம் போட்டு ஒழுங்குபடுத்துவாங்க. அதனால் கூட இருந்து கொஞ்சம் உதவிகள் செய்வதற்கு நேரம் இருக்கிறவங்க நீங்கள் இருந்து செய்யும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாளை தினத்தில் காலை ஆராதனை சரியாக 9 மணிக்கு நடைபெறும். மாலையிலும் ஆராதனை நடைபெறும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு இந்த மாலை ஆராதனைக்கு நீங்கள் வர வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஐயா நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மகிமையான அந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, 50 நாள் ஜெப கூட்டத்தில் 4வது நாளாக உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் தேவனை இரக்கமாயிரும். ராஜாதி ராஜனை இரக்கமாயிரும். அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மேறெடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் போதாத ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களும் உடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டுமே ஆண்டவரே. அவர்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமே. அவரும் உடைய வார்த்தைகளை கேட்க வேண்டுமே. அவர்களும் கேட்டு உணர்வடைந்து ஆண்டவரை மக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவர்களாக நிற்க வேண்டுமே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நாளை ஒவ்வொரு நாளும் அதிகமாக உம்முடைய ஜனத்தை கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பீராக. சேர்ப்பதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆவியானவர் பேசுங்க. அடிமை மறைத்துவிடும். நான் அல்ல, நீங்கள் தான் பேசணும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். மனித சத்தத்தை கேட்கக்கூடாது ஆண்டவரே. நரஷமரி வரபாத்தவா. கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இறைத்துக்குள்ளும் ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இறைத்துக்குள்ளும் அக்னி பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி 4வது நாளாக கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாம் பாக்கியமுள்ளவர்களா இல்லையா? சொல்லுங்கள். நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நம்முடைய பாவம் நீங்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். சொல்லுங்கள். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நமக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குண்டு. நாம் பாக்கியவான்கள். முதலாம் உயிர்த்தெழுதல்னா ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேருபவர்கள். ஹல்லேலூயா. 2ஆம் மரணத்திற்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. நாம் பாக்கியவான்கள். 2ஆம் மரணம் என்ன? அக்னி கந்தகம் எறிகிற கடலில் தள்ளப்படுறது தான் 2ஆம் மரணம். ஹல்லேலூயா. அந்த மரணத்துக்கு நமக்கு பங்கு கிடையாது. நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலில் எடுக்கப்பட்டு கர்த்தரோடு கூட போய் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் பெற்ற நாம் பாக்கியவான்கள். ஆகவே நம்ம எப்பவுமே அதுக்காக சந்தோஷப்படணும். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ஜெபிக்க உட்காரும் போதோ நீங்கள் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கி ஒரு 3 விதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம்.
அதாவது இந்த வாரம் 8 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8 நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய கடனுக்காக, கொடுத்த கடனோ வாங்கின கடனோ அடைக்கப்படணும், அதை குறைகள் நீங்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் உண்டு, நம்ம எல்லாமே செய்வோம், எல்லா காரியத்தையும் செய்வோம், ஆனால் வெற்றி கிடைக்காது. அல்லேலூயா. வெற்றி கிடைக்காதப்போ அந்த வெற்றி பெறக்கூடிய காரியத்தை கர்த்தர் அன்னைக்கு சொல்லித் தரப்போகிறார். அல்லேலூயா. நம்மளை இந்த 50 நாள் வந்து அந்த 50 நாள் சாதாரண நாள் கிடையாது. இது பெரும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய நாட்கள் இது. அல்லேலூயா. ஆக நான் எப்பவுமே இதுக்காக ஜெபித்து காத்திருக்கணும். இன்றைக்கி நாம் எடுக்க போகிறது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 4. ஸ்தோத்திரம். ஒன்று 2 3 வசனங்கள் படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாய் என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடைய உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை இவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அல்லேலூயா. இப்போ இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். அல்லேலூயா. அதாவது வாழ்க்கையில் கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. கடன் வாங்காதவங்க யாருமே இருக்கிறோமா? இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வாங்குகிறோம், இப்படி கொடுத்துடலான்ற ஒரு நிலைமையில் வாங்குகிறோம், ஆனால் கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துடுது. அல்லேலூயா. அந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது தான். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் உட்காந்து, அவருடைய சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது, இப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், இந்த கடனையெல்லாம் அடைச்சி தீர்க்க நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், நீங்கள் வழிகாட்டலன்னா எனக்கு என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் கதரும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக வழிகளை காட்டுகிறார். அவர் இல்லை என்று சொல்கிற தேவன் இல்லை, அவர் இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன். நமக்கு எதுவும் வாய்க்காமல் போனாலும் வாய்க்க செய்கிறவர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இங்கே சொல்லும்போது எலிசா கேட்குறா, நான் உனக்கு என்ன செய்யணுமா? இயேசு அவர்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஓகே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ. அல்லேலூயா. அப்போ எலிசாவிட்ட கேட்கும்போது எலிசா தான் சொல்கிறாரு, சரிம்மா உன்கிட்ட என்ன இருக்குது? உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு கேட்டானா, என்ன இருக்குன்னு கேட்டான், என்ன இருக்குன்னு கேட்டான். அப்போ அந்த அம்மா சொல்கிறான், என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, அந்த எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. ஆனால் கடன் இந்த அளவுக்கு இருக்குது, என் 2 குமாரனை அடிமையாக கூட்டிகிட்டு போக வந்திருக்கான், ஏதாவது எனக்கு செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ எலிசா மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? அதுதான், உங்கள் உள்ளே. அப்பொழுது அவன், நீ போய் 3வது வசனம், அப்பொழுது அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையுமே அநேக பாத்திரங்கள், வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அல்லேலூயா. இன்றைக்கி அவன்
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அயல் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் வெறும் பாத்திரமாக இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ரட்சிப்பின் எண்ணெயை கொடுக்கறது நம்மளுடைய வேலை. அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டியது நம்முடைய வேலை. அப்போ அந்த பாத்திரங்கள் நம்மள்ட்ட இருக்கிற எண்ணெய் அபிஷேகம், ஆவியானவர், அதை அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அவர்களை நம்மள்ட்ட கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. நாம் அவங்கள தேடி போகணும். தேடி போய் வாங்கி அவர்களுக்கு நாம் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி அதைத்தான் அந்த அதில் அது ஆவிக்குரிய அதை அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீ போய் குடம் வாங்கிட்டு வந்து மற்ற பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்து அந்த குட எண்ணெயை நிரப்பி ஒரு பக்கத்தில் வையினா வச்சுட்டான். இப்போ அடுத்தது கேட்குறான், இன்னும் பாத்திரத்தை அடுத்த வசனம். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் இவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எல்லாமே இப்போ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்துருச்சு. இப்போ தேவையில்லை, நின்றுச்சு. அல்லேலூயா, நின்றுச்சு. இப்போது அவள் போய் எலிசாவிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாம் நிரப்பியாச்சு, எல்லாம் ரெடி, அதை போய் விற்று உன் கடன் அடைச்சிக்க, மிச்சத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை போட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது நமக்கு எவ்வளவு தேவைன்றது கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு கொடுப்பார். அதுக்கு மேலே தரமாட்டார். அதுக்கு மேலே தராதப்போ நம்ம வற்புறுத்தி கேட்குறதில்ல, ஆண்டவரே இதை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, கடன்லேருந்து விடுதலை கொடுத்தீங்களே எங்களுக்கு நன்றி, இப்போ கடன் சுமையிலேருந்து விடுதலை கொடுத்தீங்களே நன்றி, என் பிள்ளைகளை அடிமையாக கொடுக்கக்கூடாதபடி எனக்கு அதை பாதுகாத்தீங்களே நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். அல்லேலூயா. அப்போது கடன் வாங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கடன் வாங்கிறோம், கட்ட முடியாத தவிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாம் எப்பவுமே கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து பழக வேண்டும். எதனாலும் சரி, நீங்கள் கர்த்தர் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணி பழகுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே இது எனக்கு வேணும், இது தேவை. அவர் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதில்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது அப்படி நாம் தவறாமல் கேட்கும்போது தவறாமல் கொடுக்கறது போதுமானவர். நமக்கு வேண்டியது அவர் தருவார். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அன்றண்டு பாடுகள் அதன் தினத்துக்கு போதுமானது. அல்லேலூயா. அப்படி தருவார். அதில் நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தி நாம் வாழும் பொழுது ஃபர்தர் அவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார். இது கடன் வாங்கினவங்களுக்கு. அடுத்தது அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானமும் பூமியும் மாறினும் மாறாத தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உன்னை வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. நரஷமரிபா ரபாலிகர தலேரிபிகர பத்தபா அனிதரபா ஷமருபாலிகர தலேரிபிகர தபா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர். தொடர்ந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவே நாமத்தில். இப்பொழுது இந்த கேட்ட வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இதனுடைய அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவே நாமத்தில். ஆண்டவரே, தகப்பனுடைய ஆண்டவரே அன்பை ருசிக்க தவறிப்போன பிள்ளைகள் மத்தியிலே உண்டு ஆண்டவரே. அவர்கள் அந்த ஆண்டவரே அந்த குற்றத்திலிருந்து விடுதலையாகி இனி எப்பொழுதும் உடைய அன்பை ருசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக நன்றி, நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எத்தனை கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்தாலும் இதோ இந்த நாளிலிருந்து அதுக்கு பூரணமான ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறேன், நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அதனுடைய நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் நோட் புக்கு அன்றைக்கே பாஸ்டரை சொல்லியிருந்தாங்க, ஒரு நோட்டு பென்சில் கொண்டு வாங்க, சொல்லதை குறித்து வச்சுங்க. வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், அதை தியானிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சம்பவம் நடக்குது நான் வாயில் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுங்க, வீட்டில் போய் பாடிங்க, தியானம் பண்ணுங்க. அதாவது தாவீது காத்து ராஜாவினுடைய அடைக்கலத்தில் கொஞ்ச நாள் இருக்கான். அல்லேலூயா. அப்போது அங்கே பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலருக்கு சண்டை வரும்போது அவன் பெலிஸ்தர் கூட இருக்கிறான். அப்போ பெலிஸ்தருடைய ஸ்தோத்திரம், பெலிஸ்தருடைய ராஜா என்ன பண்ணுறான்,
ஆகீஸ் அவன் நீங்கள் வேண்டாம் தாவீது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் சண்டைக்கு நீ வந்தால் எங்கள் கூட சேர்ந்து வர்றதே என்னுடைய ஜெனரல் விரும்பலை, எங்களுடைய தளபதி இங்கே விரும்பலை, அதனால் நீ வர வேண்டாம், வீட்டுக்கு நீ போ. அவங்க இருக்கிறது எங்கே? சிக்லாக்கில் இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ சரின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி சிக்லாக்கு வரும்போது அங்கே வந்து பார்த்தா அமிலேக்கியர் அந்த ஊரையே கொள்ளையடித்து பெண் பிள்ளைகள் எல்லாத்தையுமே சிறைப்படுத்திட்டு போயிடுறான். அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறான். வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கி வச்சுட்டு போயிடறானுங்க. இதை வந்து பார்க்கும்போது தாவீது அவனுடைய ஆட்களும் அப்படியே பயம் வெறும் அப்படி துக்கத்தில் வாடி போய் இனி அழுகிறதுக்கு கண்ணீர் இல்லைன்ற அளவுக்கு அழுகிறாங்க. அதன் பிறகு அவனுடைய ஆட்கள் சொல்கிறாங்க, தாவீது உன்னால் தான் வந்தது, நாம் அந்த ராஜாவிட்ட போகாமல் இருந்திருந்தா, நாம் இங்கே இருந்திருந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி நேர்ந்திருக்காது, நமக்கு இப்படி நேர்ந்திருக்காது, இந்த சம்பவம் உன்னால் வந்தது, அதனால் நீ சாகணும். எல்லாம் கல்லை தூக்கிக்கிறான். எல்லாம் என்ன பண்ணுறான்? கல்லை தூக்கிக்கிறான். அப்போ தாவீது அன்னைக்கு ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் படித்தமே, இது 56வது சங்கீதத்தில் 3வது வசனம், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அந்த வசனத்தின்படி இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனம் சொல்லுது, திடப்படுத்தி கொண்டான். அதோட நிற்கல. அடுத்தது கேட்குறான், அந்த ஏபத்தை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் இப்போ இவனுங்களை பின்தொடர்ந்து போகலாமா? போனால் அவங்கள பிடிக்க முடியுமா, திருப்பிக்க முடியுமான்னு சொல்லும்போது திருப்பிக்க முடியும், எல்லாம் போங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ போகும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்ன இருக்குன்னா, 600 பேர் தாவீதோடு இருக்கிறவங்க, அதில் 200 பேர் வந்து ரொம்ப என்ன போல் வயசானவங்க, முடியல, எங்களால் முடியலன்னு சொல்லும்போது சரி நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் 400 மீட்டர் போகிறோன்னு சொல்லி போகிறாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அதே அமெரிக்கிலேருந்து ஒரு அதாவது அவனை விட்டுட்டு போயிட்டாங்க சிக்குன்னு சொல்லி. ஆனால் அவனை பிடிச்சி வந்து இவங்க பார்க்கும்போது அவன் சொல்கிறான், நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், ஆனால் என்ன நீங்கள் கொல்லக்கூடாது, எஜமாட்டை நீங்கள் ஒப்பு கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி போகிறாங்க. அதேமாரி போனோன்னே முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக அடித்து நொறுக்கி என்னென்ன போச்சோ, அவன் எங்கேருந்து இன்னும் வேறு இடத்துல தான் கொள்ளையடிச்சிட்டு வந்தானோ எல்லா கொள்ளையும் திருப்பிட்டானுங்க. அல்லேலூயா. எல்லா கொள்ளையும் திருப்பினது மட்டுமல்ல, ஒரு விசேஷம் என்னென்னா, இவன்கிட்ட இருந்தது 400 பேர் தான், அவன்கிட்ட ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அதில் 400 வாலிபர்கள் கோவேர் கழுது மேலே ஏறி தப்பிச்சு போனானுங்க. இவங்க முன்னாடி நிற்கவே முடியல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பலம் பொருந்தீங்களா, கர்த்தர் கூட இருந்ததுனால அவங்களால ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா. கடைசியில் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி கொண்டு வந்தவங்க மட்டும் இல்லை, கர்த்தர் இன்றைக்கி நாம் இழந்து போயிருக்கலாம் வாழ்க்கையில், யாரோட சூழ்ச்சினாலோ, யாரோ வஞ்சகத்தினாலோ, வேறு ஏதாவது பிரச்சனைனால நம்முடைய கடனாளியே நாம் மாறி இருக்கலாம், இழந்து போய் நிற்கலாம். சொத்தையோ சுகமோ மற்ற உறவுகளோ எது வேணாலும் சரி இழந்து போயிருந்தாலும், உத்தியோகம் இழந்து போயிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு 2 அத்தனையாக திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2 அத்தனையாக திருப்பி கொடுக்க ஆண்டவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நேற்று ஐயா எனக்கு சொல்லும்போது, நாளைக்கு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன காரியத்துக்குன்னு சொன்ன உடனே நான் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எலிசாவிட்ட இருந்த அந்த காரியம் புரிஞ்சிடுச்சு. அடுத்தது எதை எடுக்கலான்னு சொல்லி வேறு ஏதோ நான் சிந்திச்சிட்டிங்களே. இன்றைக்கி சாயந்தரம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது அல்லேலூயா எல்லாம் எடுத்தது மட்டுமல்ல, எல்லாம் 2 அத்தனையை திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா. அல்லேலூயா. கொண்டு வந்தது மட்டுமல்ல, உடனே அவங்க எங்கே வர்றாங்க? அவங்களோட இருப்பிடத்துக்கு வர்றாங்க. அந்த ஆற்றங்கரையில் 200 பேர் விட்டு போயிட்டாங்களே, அவங்கள வந்து முதல்ல தாவீது செய்கிற விஷயம், எல்லாத்தையும் சுக விசாரிக்கிற, எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, சரி ரைட் எல்லாத்தையும் கிளம்புன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்குறான். அதில் ஒரு சில துன்மார்க்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கூடாது, இவங்க ரியரில் இருந்தவங்க இவங்களுக்கு கொடுக்கூடாது, நாம் தான் சண்டைக்கு போயிருந்தோம், நமக்கு தான் எல்லாம் வேணும்னு சொல்லி. உங்கள் பேச்சை எவன்டா கேட்பான், போடா அவங்களுக்கு தான்டா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது அவங்களுக்கு கொடுக்கணும். மட்டுமல்ல, வீட்டில் போய் பாருங்கள், அவன் தனக்காக அதையெல்லாம் வச்சுக்கல, எல்லாத்துக்குமே பங்கு போட்டு கொடுக்குறான். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் அதையெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது, எனக்கே எல்லாம் வேணும்னு சொல்லி வைக்காமல் 2 அத்தனையே திருப்பி கொடுப்பாரு. அதில் உங்களுக்கு எத்தனை கிடைச்சதோ, எத்தனை உங்களுக்கு தேவையை போக மற்றவங்களுக்காக கொடுங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுங்க, விசுவாச பிள்ளைகளுடைய உறவுகளுக்கு கொடுங்க, தேவையான யாருக்கு தேவையில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அள்ளி கொடுங்க, கர்த்தர் அள்ளி தருவார். அல்லேலூயா. 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 அப்போது கர்த்தர் இழந்து போனதை திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகிறார். அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எப்படி தாவீது கர்த்தர்கிட்ட வைராக்கியம் கொண்டு, அதாவது ஸ்தோத்திரம்,
தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அதுபோல் உங்கள் கஷ்டம் என்ன நடந்தது ஏதுன்றது நீங்கள் கர்த்தர்ட்ட சொல்லி முதல்ல ஜெபிக்கணும். அதுதான் முக்கியம். எப்பயுமே அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது தான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் பேச போவார், என்கிட்ட பேசுகிறாரு, என்கிட்ட ஒரு வினாடியும் பேசுகிறாரு, உங்கள்கிட்டையும் பேசுவார் இல்லையா? பேசாமல் போக மாட்டார் இல்லையா? பேசுவார் இல்லையா? அப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, எனக்கு சொல்லுங்கள், இந்த பிரச்சனை இருக்குது, நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், நான் உங்கள்கிட்ட தான் வருவேன், நீங்கள் தான் என் தேவன், நீங்கள் தான் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, நீங்கள் தான் சிலுவைப்பாடு பட்டீங்க, உங்களுடைய ரத்தத்தினால தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் சொல்லணும், வேறு யார்கிட்டையும் நான் போக மாட்டேன். கேட்டு பாருங்கள். ஒரு டைம் பேசலையா, 2 டைம் 3 டைம் கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். அடுத்ததை இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம எல்லாமே நம்ம கடன் வாங்கலை, கடன் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், குடும்பத்தில் ஒரு வெற்றிடம், ஒரு உற்சாகம் இல்லை, குடும்பத்தில் ஒரு வரவு இல்லை, ஒரு அதாவது சொத்து சோகம் மற்ற காரியம் எதுவுமே இல்லை, ரொம்ப வறண்டு போன ஒரு நிலையில் இருக்கிறேன்னாக்க அந்த இடத்துல செய்ய வேண்டியது ஒன்று தான். அன்றைக்கி தான் இதை முந்தானத்து ஐயா சொன்னார். பேதுரு மீன் பிடிக்க போகும்போது ராவெல்லாம் நாங்கள் போட்டாண்டவரை ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வலது பக்கம் போடுன்னு போடுறோம், ஆழத்தில் போய் போடுன்னு சொல்கிறீங்க போடுறோம், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி போடுறாங்க. திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரத்தையே நம்பி தேடி பாருங்கள். ஆண்டவரே எனக்கு என்ன உத்தரவு கொடுக்குறீங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உத்தரவு கண்டிப்பாக கொடுப்பார், இதை நீ செய்யின்னு சொல்லி அதை மாறாமல் செய்யுங்க. அது உங்கள் பார்வைக்கு இதெல்லாம் கடினமானதை சொல்கிறாரு, இது எப்படி நம்ம செய்ய முடியும், இது நம்மளால் முடியுமான்னு சொல்லி தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் தான் ஜெயம் கொடுக்கணும், நீங்கள் தான் இந்த வெற்றிடத்தை நிரப்பணும், உம்மால் மட்டும்தான் முடியும். நான் வெறுமையான பாத்திரமாக போகக்கூடாது, விலைய அற்ற பாத்திரமாக போகக்கூடாது. ஆண்டவரே கிருபா பாத்திரமாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுங்க. ஆண்டவரே அல்லது உலக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனால் தேவ ஆசீர்வாதம், அதாவது பரலோக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியினோட அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அது இல்லாத போது தான் ரொம்ப வெற்றிடத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது நம்மளை அநேகமாக, அதாவது என்ன செய்யணும், நம்ம ஸ்தோத்திரம் ஒரு அமைதியின்மை இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், எதுவுமே நம்ம என்ன செய்கிற என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியல. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்போவுமே பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்துக்காக ஒவ்வொரு வினாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். ஆராதனையில் பரிசுத்த ஆவி நம்புங்க, பரிசுத்த ஆவி விசுவாசிங்க, பரிசுத்தவனுடைய அந்த நடத்துதலுக்கு உங்களை உட்படுத்துங்க, நீங்கள் ஜெயம் பெற்றவளாக மாறுவீங்க. அல்லேலூயா. உங்களை ஜெயம் பெற்றவளாக மாற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் விரைந்து கொடியேற்றுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவளாக தான் நிற்போம். அல்லேலூயா. நம்ம தோல்வி அடைந்தவர்களாக நிற்கவே மாட்டோம். அல்லேலூயா. நரா ஷமரி வர வலைகரத்தபா. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமான ஆண்டவரே, மைமையடைந்த நாளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவரே கடன்பட்டவன் நின்றான், அவனுக்கு என்ன செய்வேன் என்று நீ ஆலோசனை கொடுத்தீங்க, கட்டளை கொடுத்தீங்க. அப்படியே செய்தவர்கள் அந்த கடலிலிருந்து விடுதலையாகி தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்ள வழி நடத்தினீங்க. ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே பூரா எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஆண்டவருடைய பொருளையெல்லாம் கொள்ளையடித்து சென்ற பொழுது தாவீதை நீர் வழி நடத்தினீங்க. ஆண்டவரை இழந்ததை எல்லாம் திருப்பி கொண்டு வந்தான். ஆண்டவரே அவன் பெற்ற நன்மை மற்றவர்களுக்கு கிடைக்கும்படி செய்தீங்க. ஆண்டவரே அப்பா பேதுருக்கு சொன்னீங்க, வலது பக்கத்தில் ஆழத்தில் கொண்டு வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் என்று சொன்னீங்க. அப்படியே செய்தான். அந்த வெறுமை நிலை மாறணும். ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற அந்த இறைத்தில் இருக்கிற வெறுமை ஆண்டவரே ஆவியின் வல்லமையினாலே அது நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே அன்னாரா ஷமாரி பரபத்தபா ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஆனந்தத்தால் நிரப்பி எப்பொழுதும் நீர் அவர்களை வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்கா நன்றி, நீர் அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெப நிலையில் இருப்போம். ஒரு அறிவிப்பை நான் சொல்கிறேன். நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த மாலை ஜெபத்திற்கு சிறப்பு செய்தியாளர் வர இருக்கிறாங்க, சிறப்பு செய்தியாளர். அதனால் நாளை மாலை ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க, தெரிந்தவர்களை அழைத்து வாங்க.
வழக்கம் போல் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நாளை 9 மணிக்கு சரியாக ஆரம்பமாகும். அதனால் வீட்டுக்கு போய் நீங்கள் ஆராதனைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க நீங்கள் எங்களோடு இருந்து அந்த ஒழுங்குபடுத்தி ஒரு ஆயத்த ஜெபத்துக்கு கட்டாயம் இல்லை, யாரெல்லாம் இருக்க முடியுமோ இருக்க முடிஞ்சவங்க இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் அப்படி எழுந்து நிற்போம். அவங்க கொடுத்த செய்தியின்படி தீர்க்கதரிசியினுடைய மனைவி அந்த வெறும் பாத்திரங்களிலே ஒரு குடம் எண்ணெயை வார்த்து அநேக பாத்திரங்களில் அதை நிரப்பி அதை விற்று கடனையெல்லாம் அடைத்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படி அற்புதம் நடந்தது போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குடம் எண்ணெய்க்கு ஒப்பான காரியங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து பெரிய நன்மையை செய்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது சொன்னாங்க, ஒன்றும் குறைவுபடாதபடி சகலத்தையும் திருப்பி கொண்டார். இந்த வருடம் நீங்க ஒன்றும் குறைவுபடாதபடி எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் நீங்க திருப்பி கொள்ளுவங்க. மூணாவது, பேதுருனுடைய வெறுமையான படகு நிரம்பினது போல சில நன்மைகளினால நிரப்பி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம சேர்ந்து சொல்லுவோம். நாமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்தரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த மாலை ஆராதனையை கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கி இருப்பதாக. ஆமென். 3 முறை கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.